strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் CSK ஓட IPL 2025 CCF ரிப்போர்ட் கார்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஒரு டீம் வந்து 10வது பொசிஷன்ல வந்து முடிச்சிருக்குன்னா ஆப்வியஸ்லி அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல சொதப்பி இருக்காங்கன்றதான் அர்த்தம். அந்த வகையில CSK ரியலி ஹேட் அ பேட் டோர்னமெண்ட். IPL ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா CSK லாஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் IPL 2025 சீசன்ல. கண்டிப்பா CSK ஃபேன்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டிங்கா தான் வந்து அமைஞ்சதுங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் திஸ் இஸ் ஹவ் கேம் ஆஃப் கிரிக்கெட் கோஸ்ல. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாப்ல வருவீங்க, சம்டைம்ஸ் பாட்டம்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துதான் ஆகணும். அண்ட் அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா நம்ம எடுத்துட்டு போகணும். CSK வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இனிஷியல் 4-5 மேட்சஸ்ல கிளியரா தெரிஞ்சிருச்சு இவங்க மெகா ஆக்ஷன்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. நிறைய அவுடேட்டட் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கடா. டிபிக்கல் T20 பிளேயர்ஸும் கிடையாது. ஆஃப் பேக்டு பிளேயர்ஸ் லைக் ஒரு விஜய் சங்கர், ஒரு ராகுல் திரிபாதி, ஒரு தீபக் கூடாவெல்லாம் வச்சு நம்பி இந்த ஒரு பர்டிகுலர் டீம் இறங்கியிருக்கே அப்படின்ற மாதிரி வருத்தம் கொடுத்தது. ஏன்னா அவங்க 3 பேருமே ரொம்ப சொதப்பிருக்காங்கன்னு தான் உண்மையா சொல்லியே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு கடுகளவுக்காக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். இல்ல, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆல் வேர் டிசப்பாயிண்டட்ல. கண்டிப்பா அந்த 3 பேர் மேல சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இனிஷியலா. அதாவது CSK டீமுக்குள்ள வந்துட்டா இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்கடா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்ல, நாங்க CSK டீமுக்குள்ள வந்தாலுமே நாங்க இன்னுமே ஒஸ்டா தான் ஆடுன்ற மாதிரி 3 பேர் ஆட்டு போனாங்க. நிஜமாக அதை நினைக்கும் போது தான் இன்னி வரைக்குமே வருத்தமா இருக்கு. அண்ட் கண்டிப்பா நம்ம CSK-வோட அந்த ஸ்கவுட்டிங் சிஸ்டம் பிளேம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸை வச்சு வேற லெவல்ல டீமை பில்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கோங்க, 6 அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் CSK முழிச்சுக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? யங்ஸ்டர்ஸ் பிலீவ் பண்ணு. ஏன்னா பிளெமிங் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் மண்டகசாயமா பேசி இருந்தாரு. ஏன் அப்படி பேசினாலும் தெரியல. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவன் பிளெமிங் நிறைய விஷயத்த கரெக்டா அசஸ் பண்ணி பேசுற ஆளு. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸ்ல தோக்கும் போது CSK லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க மும்பையோட. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து தோத்தாங்க பாத்தீங்களா. அப்போ என்னென்னவோ வந்து பேசுறாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸா இருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தெல்லாம் அடிக்க முடியாது, இன்னிங்ஸை பேஸ் பண்ணி தான் ஆடணும். அதுலயே தெரிஞ்சுது ஆக்சுவலா CSK பயங்கர அவுடேட்டடா இருக்காங்க. நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறணுங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்க பேசவே முடியாது. நீங்க 10th பொசிஷன்ல வந்து இறங்கிருக்கீங்க. சோ இப்படி பேசின பிளெமிங் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த மத்த டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை கண்டினியூ பண்ணாங்களோ அந்த மாதிரி CSK-வும் வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் ரியாலிட்டியே. சோ ஒரு ரணகலத்திலையும் ஒரு குதூகலம்ன்ற மாதிரி எப்படி வந்து மெகா ஆக்ஷன்ல அவங்க வந்து ஃபெயில் ஆனாங்களோ, நடுவுல ஒரு 3 பேர் இன்ஜுரி ஆனாங்க. அந்த 3 பேருக்கு பக்காவா ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணி வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே தாறுமாறா விளாண்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ருத்ராஜ் கைக்வாட் CSK கேப்டன் இன்ஜுரி ஆனாரு. அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ. அவருக்கு பதில் ஆயுஷ் மத்தரே ஜஸ்ட் 17 years old அவரை எடுத்துட்டு வந்தாங்க உள்ள. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங் வந்து இன்ஜுரி ஆனாரு. அதுக்கு பதில் டெவல் பிரேவிஸ் உள்ள வந்தாரு. அப்புறம் லாஸ்டா வன்ஷ் பேடி இன்ஜுரி ஆனாரு. அதுக்கு பதில் உருவில் பட்டேல் வந்தாரு. சோ இவங்க 3 பேருமே மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி டெவல் பிரேவிஸ் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. புரியுதா உங்களுக்கு? எஸ், உருவில் பட்டேலும் 2 மேட்ச்ல ஒரு 35-36 நல்லா கேமி ஆடி இருக்காரு. கண்டிப்பா அவரும் ஒரு நல்ல ஃபியூச்சர் ஃபார் CSK நெக்ஸ்ட் இயர் கம்மிங் இயர்ஸ்லாம். ஏன்னா நல்ல அந்த ஒரு ஹிட்டிங் பவர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் டாப் ஆர்டர்ல வேணும். பட் ஆனா பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணது பிரேவிஸும் ஆயுஷ் மாத்ரேயும் தான். எப்படி ஆயுஷ் மாத்ரே டாப்ல வந்து அந்த இம்பாக்ட கிரியேட் பண்ணாரு, பிரேவிஸ் வந்து மிடில் ஆர்டர்ல CSK ஆக்சுவலா என்ன இல்லாம இருந்ததோ இனிஷியல் 6-7 மேட்சஸ் அதை வந்து ப்ரொவைட் பண்ணாரு. அதாவது அந்த ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இந்த மிடில் ஆர்டர். சோ சீரியஸா அந்த ஒரு விஷயத்துக்கு வேணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா CSK மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனை கொடுப்போம். ஒன்னாவது கொடுப்போம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அட்லீஸ்ட் திருந்தணும். அப்பவும் திருந்தலன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ரொம்ப கழுவி ஊத்திருப்போம். அட்லீஸ்ட் திருந்தி கரெக்டான பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. சோ அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு CSK-க்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு மினி ஆக்ஷன் ஒன்று வரப்போகுது. ஸோ CSK மெகா ஆக்ஷன்ல பண்ண தப்பா கொஞ்சம் ரெக்டிஃபையும் பண்ணிக்கலாம், சில பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி. இங்கதான் முக்கியமான கட்டத்துல வரும். சோ CSK-வோட ரிப்போர்ட் கார்டெல்லாம் நம்ம இப்ப அனலைஸ் பண்ணியாச்சு. புரியுதா உங்களுக்கு? They had a very bad tournament. பட் நான் சொன்ன மாதிரி ஒரு ரணகலத்திலையும் ஒரு குதூகலம் வந்துருச்சு. சரிங்களா? சோ CSK எந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் நிற்கும், என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அடுத்த மினி ஆக்ஷன்ல எடுக்கலாம், இது வந்து என்னோட ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? என்னோட ஒரு தாட்டை தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கும் சிலது இருக்கும்ல, இல்ல ப்ரோ இந்த பிளேயர்ஸை இப்படிதான் ரிலீஸ் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல சிலது இருக்கும்ல, அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி இது பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றதான் நான் இப்ப சொல்ல போறேன். சரிங்களா? சோ நான் ரிலீஸ் பண்ண போற பிளேயர்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா CSK-க்கு, அதாவது நான் ரிலீஸ் பண்ணணுன்றதை விட இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் நான் நினைக்கிறேன். திரிபாதி 3.4 crores, தீபக் கூடா 1.7 crores, விஜய் சங்கர் 1.2 crores, முகேஷ் சௌத்ரி 30 லட்சம், ஆண்ட்ரூ சித்தார்த் 30 லட்சம், ஜேமி ஓர்டன் 1.5 crores, ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75 crores, ரச்சின் ரவீந்திரா
4 crores, கான்வே 6.25 crores. இது எல்லாமே நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 28.4 crores கிட்டத்தட்ட கையில வந்து நிக்கும். அப்படின்னும் போது நீங்க சூப்பரா ஒரு 2 ஃபாரினரையும் எடுக்கலாம். மிச்சம் இருக்கிற பேலன்ஸ்ல சில இந்தியன் பிளேயர்ஸோ இல்ல யாரையோ வேணா நீங்க கண்டிப்பா எடுத்து டீமோ ஒரு பேலன்ஸ் கொண்டு வரலாம்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நிறைய பேருக்கு சில கருத்துகள் இருக்கும். ப்ரோ சிவம் துபே கூட விட்டு பிடிக்கலாம் ப்ரோ, அதாவது ஆக்ஷன்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா கம்மி விலைக்கு எடுத்துக்கலாம், பத்திரானாவை கூட ஆக்ஷன்ல விட்டுட்டு கம்மி விலையில எடுத்துக்கலாம்னு. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து என்ன சொல்றது, ரீடைன் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த ஒரு 5 பேரை, அந்த 5 பேரை அவங்க தொடவே மாட்டாங்க. ஆப்வியஸ்லி ருத்ராஜ் கைக்வாட், ஜடேஜா, தோனியை தொட மாட்டாங்க. தூபே, பத்திரானா சத்தியமா அவங்களையும் விட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு ரிஸ்க் சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்க, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்படி எடுக்க மாட்டாங்கன்னு போது டெஃபினட்டா அவங்க அஸ்வின் மாதிரி பிளேயர் எல்லாம் திருப்பி வேணும்னா ஆக்ஷன்ல விட்டுட்டு எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் 9.75 crores திருப்பி எல்லாம் போவாருன்றது எனக்கு தெரிஞ்சு சான்ஸே கிடையாது. அந்த ஒரு விஷயத்த நான் கன்ஃபார்மா சொல்லிக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய பேர் கேட்பீங்க கான்வே ரச்சின் ப்ரோ யாராவது ஒருத்தராவது வச்சுக்கணும்னு. இப்பவும் நான் சொல்றேன் ரச்சின் ஆக்சுவலா தேவையே இல்லை. நீங்க கான்வே வேணும்னா 6.2 crore என்னவோ எடுத்துருக்கோம்ல கான்வேவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல விட்டுட்டு திருப்பி அவரை வந்து ஒரு 3 கோடி 3.5 கோடிக்கு நீங்க அவரை எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த டீமும் கான்வேக்கு அவ்வளவு செலவு பண்ணி போக மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ அது ஒரு ஃபேக்ட் இருக்கு. சோ 28 கோடி இருக்கு கையில, சத்தியமா நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், 25 பேர் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. இப்போ இன்ஜுரி ஆயிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த பிளேஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ ரீப்ளேஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டா அந்த ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் வெளில போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே எவ்வளவு பேர் எடுத்தாங்க ஆப்ஷன்ல? 25 பேர். அந்த 25 பேர் கணக்கை தான் அவங்க காமிக்கணும். அப்படின்ற ஒரு பட்சத்துல கண்டிப்பா ருத்ராஜ் கைக்வாடும் உள்ள வந்துருவாரு, வன்ஷ் பேடியும் உள்ள வரணும். நான் சொல்றேன் அந்த சிங்கு போனார்ல அவனும் உள்ள வரணும். இந்த 3 பேருமே ஆக்சுவலா கொஞ்சம் வேல்யூ இருக்கு. ருத்ராஜ் ஆப்வியஸ்லி கேப்டன், வன்ஷ் பேடி நல்ல டேலண்ட், சிங்கும் நல்ல லெஃப்ட் ஆர்ம் போலர். ஓகேங்களா, டிஎன்பிஎல் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. இப்ப இன்ஜுரியில இருக்காரு. ஓகே, இந்த முகேஷ் சௌத்ரியை நான் வெளில விட்டுருவேன். சத்தியமா இந்த டீமுக்கு செட்டே ஆகாத ஒரு பிளேயர். ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே. திருப்பியும் இந்த ஒரு சீசன்ல எடுத்து வந்து 2 மேட்ச்ல நல்லா அடி வாங்கினாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச முகேஷ் சௌத்ரி விட்டுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு பதில் நீங்க சிங்கே திருப்பி எடுத்துட்டு வந்துடலாம். சோ இப்ப நான் 9 பேர் சொல்லியிருக்கேன்ல 25 பேர்ல. சோ 16 பேர் இருக்காங்க. இந்த 16 பேர்ல இந்த 3 பேரையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 19 பேர் ஆயிடும். இந்த 19 பேர்ல இருந்து இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு பேர் எடுக்கணும்? 6 பிளேயர்ஸ் எடுக்கணும். அந்த 6 பிளேயர்ஸ்ல சிஎஸ்கே 28 கோடி வச்சிருப்பாங்க. சோ 28 கோடி 6 பிளேயர் நீங்க தாராளமா எடுக்கலாம். இல்ல நீங்க அந்த 6 பிளேயர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நீங்க ஒரு 4 பிளேயர் நச்சுன்னு எடுத்தா கூட ஓகே. சோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் யார் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர் தாங்க தேவை. டாப் ஆர்டர் எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு வந்து சீல்டு. ருத்ராஜ் வந்துட்டாருன்னா அவரும் மாத்திரையும் இறங்குவாரு. நம்ம 3ல உருவில் பட்டேல் இறங்குவாரு. புரியுதா உங்களுக்கு? சோ 4ல வந்து தே மைட் பிளே பிரெவிஸ் ஆல்சோ. சோ அதுக்காக தான் மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு ஃபயர் பவர் தேவை. சோ ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன் இருக்காரு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் கூட ஒரு ஆப்ஷன் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி இருக்காரு. சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா பஞ்சாப் மேக்ஸ்வெல்ல கூட விடலாம் ஆப்ஷன்ல. மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயரும் சிஎஸ்கேக்கு எஃபெக்டிவா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க மேக்ஸ்வெல்லா ப்ரோ ஐபிஎல்ல வந்து ஸ்கேம் பண்ணுவாரு ப்ரோன்னு. சிஎஸ்கேல ஏற்கனவே நிறைய பிளேயர் ஸ்கேம் பண்றாங்க. இவரு சேர்க்கறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. சோ நான் என்ன சொல்லுவேன்னா மேக்ஸ்வெல் மாதிரி பிளேயர் எல்லாம் பெர்ஃபெக்டான பிளேயருங்க சிஎஸ்கேக்கு. சீரியஸா அந்த லோவர் டவுன் ஆர்டர்ல வந்து அந்த ஒரு இம்பர்டன்ஸ் கொடுப்பாரு. அவர் மேக்ஸ்வெல் ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சாலே ஒரு பயம் வருங்க ஆப்போனன்ட்டுக்கு. புரியுதா உங்களுக்கு? மஞ்ச சட்டை வேற போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வேற மாதிரி ஆடுவாரு. அண்ட் மோர் ஓவர் நான் என்ன சொல்லுவேன்னா அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்திருக்கு ஐபிஎல்ல கம்பேர் டு அஸ்வின். இந்த ரீசென்ட் டைம்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. ஈவன் சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல அஸ்வினை போட்டு உடிச்சிருப்பாங்க. ஆனா மேக்ஸ்வெல் வந்து அன்பிளேபிளா வந்து போலிங் போட்டிருப்பாரு. சோ அவரோட அந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸும் யூஸ் ஆகும் சிஎஸ்கேக்கு. சோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு மேக்ஸ்வெல்ல இன்கேஸ் பஞ்சாப் ரிலீஸ் பண்ணா ஒரு மேக்ஸ்வெல் கேமரன் கிரீன், இல்ல ஒரு மேக்ஸ்வெல் ஒரு பென் ஸ்டோக்ஸ், இல்ல ஒரு மேக்ஸ்வெல் ஒரு அலெக்ஸ் கேரி, இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அவங்க 2 பேருமே விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஐ டவுட் சோ. 2 பேருமே இஃப் சிஎஸ்கே நீடட் கண்டிப்பா அவங்க 2 பேரும் விளையாடலாம். பட் ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நூர் அகமத் அண்ட் நேதன் எல்லிஸ் இல்லனா பத்திரானா யாரா 2 பவுலர் விளையாடிதான் ஆகணும். சோ பிரெவிஸும் ஆடிடுவார். சோ ஒரே ஒரு ஃபாரினர் தான் வந்து மேஜரா எடுக்க வேண்டியது வரும். சோ எதர் கோ வித் கேமரன் கிரீன் ஓகே ஆர் கிளென் மேக்ஸ்வெல். ஏன்னா இந்த பென் ஸ்டோக்ஸ் கிட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வருவாரு பேர் கொடுத்துட்டு திடீர்னு பாதி ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மைண்ட் செட் சரியில்லை, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிடுவாரு. இல்ல எப்ப இன்ஜுரி ஆவாருன்னு தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன், அலெக்ஸ் கேரி, மேக்ஸ்வெல் இந்த 3 பேரை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மைண்ட்ல சிஎஸ்கே வச்சுக்கணும்ன்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். இன்னுமே நிறைய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீம் வந்து சில பேருங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சில பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்டா சிஎஸ்கே பேலன்ஸ் கொடுப்பாங்களான்றத வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ல எடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு கருத்து. அதுக்கே உங்க கையில கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் இருக்கணும். 28 crores இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவா எடுக்கலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொன்ன இந்த ஒரு 9 பேரை சிஎஸ்கே வந்து ஆப்ஷன்ல விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் நீங்க அஸ்வினா கூட கம்மி விலைக்கு திருப்பி எடுத்துக்கலாம் வேணும்னா.
இன்கேஸ் உங்களுக்கு ஃபாரின் பிளேயர் ஒருத்தன் தான் கிடைச்சா, இன்னொரு பிளேயர் உங்களுக்கு கான்வே வேணும்னாலும் 3 கோடி 4 கோடியில எடுத்துடலாம். நீங்க 6.5 கோடி எடுத்தீங்களா, 3.5 கோடி 4 கோடி கூட திருப்பி எடுத்துடலாம். ஓகே, சோ இதுதான் வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மத்த டீம்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 15 கோடிக்கு மேல பெருசா உங்ககிட்ட இருக்காதுங்க. ஏன்னா செட்டில்டான டீம்ஸ், டாப் 4, 5, 6 டீம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டாங்க. பெரிய அமௌண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க மோஸ்டா ரிலீஸ் பண்ண போறது இல்ல. பெரிய அமௌண்ட் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ண போறது மேஜரா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, ஆர்ஆர், ஓகே, கேகேஆர் சான்சஸ் நிறைய இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சன்ரைசர்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டீம், சிஎஸ்கே, ஆர்ஆர் அண்ட் கேகேஆர், இந்த 3 டீமுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கே வந்து ரீடைன்ட் பிளேயர்ஸ், நான் பெரிய பிளேயர் சொல்றேன், அஸ்வினி எடுத்துக்கோங்க, ஒரு 10 கோடி பிளேயர், அந்த ஆங்கிள் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நான் சொன்ன லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே 28 கோடி கையில வச்சிருந்தாங்கன்னா மத்த டீம்லாம் 15 கோடிக்கு மேல பெருசா பேலன்ஸே இருக்காது. வேற சிஎஸ்கே கேன் கோ ஆல் அவுட் ஃபார் பிளேயர்ஸ் லைக் கேமரன் கிரீன் ஆர் அலெக்ஸ் கேரி, இல்ல ஒரு கிளென் மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணா பஞ்சாப். இது என்னோட ஒரு கருத்து கைஸ். கண்டிப்பா உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, இல்ல ப்ரோ இந்த பிளேயர்ஸை தான் எடுக்கணும், இந்த பிளேயர்ஸை தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ மறக்காம அது எல்லாமே உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நானும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்றேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் என்னோட தாட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல. இதோட சிஎஸ்கே பத்தி நம்ம பேச போறது எப்போன்னு பாத்தீங்கன்னா அந்த மினி ஆக்ஷன் அப்போதான். புரியுதா உங்களுக்கு? சோ சிஎஸ்கேவோட ரிப்போர்ட் கார்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர்ஆரோட ரிப்போர்ட் கார்டு அண்ட் என்ன மாதிரி பிளேஸ் அவங்க ரிலீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்ன்றதெல்லாம் அடுத்த வீடியோல நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஸ் யூசுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.